எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் மன்னார்லேருந்து யாழ்ப்பாணம் போகிற ரோட்டில் நிற்கிறேன். யாழ்ப்பாணம் போகிற ரோட்டில் பாப்பா மோட்டைக்கிட்ட நிற்கிறேன். ஸோ பாப்பா மோட்டையில் நிற்கிறேன் அப்படின்னு சொன்னால் இங்கேருந்துனா கோயிலுக்குள்ளே போக போகிறேன். கோயிலுக்குள்ளத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்ச அண்ணா அவரால் இன்றைக்கு புழுதி போட போகிறாரு. ஸோ வெள்ளாமைக்கு பெரும்போத்தில் வந்து புழுதி போட போகிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு நாட்டு ரக விதைகள் கொஞ்சம் விதைக்க போகிறாரு. ஸோ அந்த விஷயங்களை கொஞ்சம் காட்டணும் அப்படின்றக்காக என்ன இன்வைட் பண்ணியிருந்தார். ஸோ வரச்சுனார் இந்த FPV ட்ரோனில் வீடியோக்கள் கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி செய்கிற ஒரு பிளான்லாம் போய்கொண்டிருக்கிறேன். ஸோ இங்கேருந்து நான் 10-15 கிலோமீட்டராக இருக்குது. ஸோ நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துட்டேன். ஸோ இங்கேருந்து அப்படியே நான் மோட்டோட கிளம்பிங் பண்ணுறேன். ஸோ அங்கே போய்ட்டு அப்படியே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றேன் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த இடமெல்லாம் பாருங்க புழுதி போட்டுட்டாங்க. போட்டு கொஞ்சம் சிலது அழிஞ்சு போயிட்டு மழையால் சிலது எழும்பி நிற்கிற அளவுக்கு ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா புழுதி போடுறதுக்கு இப்படி தான் அமைதி நினைக்கிறேன் நாள். ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னுக்கு ஃபுல்லாக மழை அப்படின்றதால புழுதி போடுறதுக்கான வாய்ப்பே இவர் கிடைக்கல. மன்னார் மாவட்டத்தை விட்டு வேறு இடங்களில் பார்த்திங்கன்னா நல்லா மழை பெஞ்சுது. வவுனியா, முல்லைத்தீவு உங்கள் சைட்லாம் நல்ல மழை பெய்தால் நேரத்துக்கு சில பேர் புழுதிகள் போட்டுறாங்க. மன்னார் மாவட்டத்தில் இந்த முறை மழை பிந்தி வந்துட்டுது. வளமையாக வந்து 9ஆம் மாதம் கடைசியெலாம் வந்துடும். இந்த முறை பார்த்தா 10ஆம் மாதம் அரைவாசி ஆகிட்டு மழை வர்றதுக்கு. அதனாலே இந்த முறை புழுதி வெள்ளாமைன்ற கொஞ்சம் பிந்தி போயிட்டுது. ஸோ எவ்வளோ சவால்கள் இருக்குது பாருங்கள் இந்த விவசாயத்தில் பெரும்போதில் அதுவும். ஸோ அதனால் அவருக்கான வாய்ப்புகள் தான் கிடச்சிருக்கு புழுதி போடுறதுக்கு. ஸோ அதை போயிட்டு கொஞ்சம் பார்க்கலாம் என்னென்ன மாதிரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் எங்களோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த புழுதி போடுறன்ற குறைவு, எங்களோட நானாட்டா சைடில் புழுதி போடுற குறைவு. அதை விட்டுட்டு எல்லாம் சேர்த்து விதைப்பு தான் விதைப்பாங்க கூடுதலாக தண்ணி இருக்கிறபடியால். தண்ணி இல்லாத இடங்கள் மற்றது இல்லான்னு சொல்லும் போது குளங்கள் கொஞ்சம் குறைஞ்ச இடங்களில் பார்த்திங்கன்னா புழுதியாக போடுவாங்க கூடுதலாக. மழையும் கொஞ்சம் மாற மாதிரி தான் கிளைமேட் இருக்குது. அவர் நேரத்துக்கு ஒரு 8:30 வர சொன்னார். நான் 8 காலம் இருப்பேன். இப்படியும் போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். இப்போ விடத்தத்தீவு கிட்ட வந்துட்டேன். ஸோ விடத்தத்தீவு பெட்ரோல் செட் புதுசாக போட்ட பெட்ரோல் செட் தான் இந்த செப்டிக்கோ பெட்ரோல் செட். ஸோ விடத்தத்தீவிலேருந்து இன்னொரு 5-6 கிலோமீட்டர் தான் இருக்குது கோயில் குளத்துக்கு. கிராமிய சித்த மருத்துவமனை பல்லாமடம் சொல்லி போட்டிருக்கு பாருங்களேன். பல்லாமடு விடத்தத்தீவு பார்த்திங்கன்னா இந்த இடத்தான் போகணும். இந்த வளைவால் போய் உள்ளே போகணும் விடத்தத்தீவுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர் சரியாக 87,000 கிலோமீட்டர் வந்துடுது இந்த ஒரு இடத்துல. இன்னும் ஒரு 17,000 கிலோமீட்டர் ஓடனா 1,00,000 கிலோமீட்டர்ஸ். கிட்டத்தட்ட 5 வருஷத்தில் இவ்வளோ கிலோமீட்டர் ஓடுறது கொஞ்சம் குறைவு தான். காரணம் என்னென்னு சொன்னால் நான் பைக் எடுத்து ஆரம்பத்தில் ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா 50,000 கிலோமீட்டர் ஓடிட்டேன். ஆனால் அதுக்கு அடுத்த 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 37,000 கிலோமீட்டர் ஓடிக்கிறேன். ஒரு 37,000 கிலோமீட்டர் அந்த 3 வருஷத்தில் ஓடிக்கிறேன் பாருங்கள். பெருசாக லாங் ரைட் போனதும் குறைவு. வருஷத்தில் 1-2 தான் போயிட்டே வரது. ஆனால் இந்த வருஷம் போனேன். இந்த வருஷம் கிட்டத்தட்ட 5-6 தடவை லாங் ரைட் போன முறை போய்க்கலாம் போயிட்டுது. இப்போ இந்த கோயிலுக்குலாம் போகக்கூடிய அந்த வளைவுக்கிட்ட வந்துட்டேன். இல்லை இஞ்சால பக்கம்லாம் புழுதி போட்டுட்டாங்க. இப்போ கோயில் குளத்துக்குள்ளே வந்தாச்சு. கடைசியாக வரும்போதெல்லாம் அந்த காபர் ரோட் போடலாம். நான் இப்போ போட்டுறாங்க. இது எவ்வளோ தூரம் வரைக்கும் போகணும்னு சொல்லி தெரியலை. காபர் ரோடு பார்ப்போம். மழை காலத்தில் வாரதே மோசமாக இருந்தது இந்த இடமெல்லாம் முந்தி. ஆனால் இப்போ ஓரளவுக்கு போட்டு நீட்டாக வச்சுருக்காங்க. இதில் ஏதோ டிராக்டரை வச்சு ஏதோ செய்யிட்டுக்கிறாங்க. இன்னும் இல்லை பழுது போல் இருக்குது. எல்லாம் வித்தியாசம் பார்க்குறாங்க கோப்ரோவோட. இதுக்கு அவர் பழமையாக ட்ரிப்பில் போகிறது. ஆனால் பார்த்தா இந்த இடத்த காட்டும் அப்படின்றக்கா கோப்ரோ போட்டுட்டு நான் எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறான் கோப்ரோவை பார்த்துட்டு. இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாம் ஏற்றிட்டாங்க. இப்போ நெல்லெல்லாம் ஏற்றிட்டு எல்லாம் முன்னுக்கு போயிட்டுருக்குது. இந்த ஓரமாக அந்த ரோட்டோரமாக தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா 2 டிராக்டர் போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றில் நெல் ஏற்றிட்டு போயிட்டுருக்கேன், மற்றது உழவுக்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடத்துக்கு போயிட்டு இப்போ இதில் முன்னுக்கு போகிற அண்ணா தான் இதுக்குரிய ஓனர். அவர் தான் எனக்கு கூப்பிட்டுருந்தது இந்த ஒரு விஷயத்தை எடுத்து காட்ட சொல்லி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வகையாக நெல் இன்றைக்கி விதைக்க போகிறாங்க. ஆட்டக்காரி, அடுத்தது 60 குருவன்னு சொல்கிற நெல் உண்டு, மொட்டைக்காரப்பேன். ஸோ 3 வகையாக நெல் இன்றைக்கி விதைக்க போகிறாங்க. இவ்வளோமே டிராக்டரில் போகிற நெல் முழுக்க இன்றைக்கி விதைக்கணும். உண்டை பாருங்கள், கிட்டத்தட்ட 20-30 ஏக்கர் விதைப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல கோயில் ஒன்று வந்திருக்கு. இதெல்லாம் இப்போ
நிப்பாட்டி வேலையை நடக்க போகுன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல உழவு நடக்குது. அதே மாதிரி இங்கால நெல் இறக்க போகிறாங்க. விதைக்கிற நெல்லை இந்த இடத்துல நான் பாருங்க நேரத்துக்கு எல்லாம் வரப்பெல்லாம் போட்டுறாங்க. பெக்கோ வச்சு எல்லாம் ஃபுல்லாக வரப்பெல்லாம் பெரிய வரப்பாக போட்டுறாங்க. நல்லா பார்க்க மேலே நல்ல உயரமாக இருக்குது. அப்படியே இந்த ஏரியாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணா வந்து ஃபுல்லாக அப்படியே ஓர்கானிக் முறையில் அந்த வெள்ளாமை என்ன செய்ய போகிறாரு. அதாவது 3 ரகம் ஆட்டக்காரி, 60 குருவை, மொட்டைக்கருப்பன். ஸோ 3 வகையான நெல்லை வந்து இந்த இடத்துல 2 ஏக்கராக செய்ய போகிறாரு. மொத்தம் 6 ஏக்கராமா. இந்த 6 ஏக்கருக்கான நெல்லுன்ற இன்றைக்கு ஃபுல்லாக அறிய போகிறாங்க. அதே மாதிரி இதில் மெயின் என்ன விஷயம்னு சொன்னால் அதில் வந்து விளையக்கூடிய நெல் வளத்தையும் ஒரு அரிசி ஆக்க போகிறாரு. அதாவது 3 நெல்லினங்கள் இருக்குது. நான் சொன்ன மாதிரி மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, 60 குருவன்றது இந்த 3 நெல்லுங்களையும் ஃபுல்லாக அரிசியாகி அவர் விற்கிறதுக்காக இருக்காது. ஏன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து ஆர்கானிக் முறையில் செய்கிறாரு. அதாவது எந்த ஒரு ரசாயன அடுப்பொருட்கள் இல்லாமலுக்கு இயற்கை முறையில் செய்து அவ்வளோத்தையும் அரிசியாகி விற்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்த தெரிவு செய்கிறாரு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி பாரம்பரிய அரசியல், அதாவது இந்த 3 நெல்லுங்களும் அரசியல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் கீழே இருக்கிற இந்த கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடத்துல FPV விடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு வாட்டி மலைகள் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போவே FPVயை விட்டு இந்த உள்ற காட்சிகள் அதே மாதிரி இவங்க விதைக்கிற காட்சிகளை கொஞ்சம் எடுத்துலான்னு பார்க்குறேன். இப்போ இதில் 3 வகையான நெல் இருக்குது. 3 வகை நெல் 3 பேக்கில் இருக்குது. இதில் முதலாக இருக்கிறது வந்து ஆட்டக்காரி, பெரிய அரிசி ஆட்டக்காரி. அடுத்தது 2வது இது வந்து பார்த்திங்கன்னா 60 குருவன் சொல்கிற ஒரு நெல் இனமாக. அடுத்த 3வது மொட்டைக்கருப்பன். பார்க்குறதுக்கு கருப்பு கோணி மாதிரியே இருக்குது. இந்த 3 வகையான நெல்லினங்களை தான் இந்த இடத்துல பயிர் செய்ய போகிறாங்க. இப்போ இதில் ஒரு பக்கம் மிஷின் விழுதுன்ட்டுருக்கு, அடுத்த பக்கம் விதைக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. முதலாவதாக ஒரு டிராக்டரால் உழுது போட்டு
அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபேக்ட்ரியால் வந்து மறக்கிறாங்க மறக்கிறதுன்னு சொல்கிறது. இதில் முன்னே போகிற மிஷின் பார்த்தீங்கன்னா மெசிஃபோசன் மிஷின். அது மாதிரி இங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா குவாட்டா கழிப்பறீங்க. ஈக்குவாட்டான்றது இந்தியன் சேர்ந்த மேனுஃபேக்சரிங் ஒரு மிஷின் தான் இது. இது வந்து 4 வீல் மிஷின். 4 வீல் டிராக்டரெல்லாம் முதலாவது உள்ள விழுறாங்க. உழுதுன்னு இருக்கிற வயலுக்கிட்டே பாருங்கள். இதில் யானை லத்தி கிடக்குது. யானை லத்தி பனங்காயெல்லாம் அப்படியே சாப்பிட்றது கொள்வது. இந்த அடியெல்லாம் பார்த்தீங்கன்னா யானை வந்து போன அடி தான் இது. கடவுளை கிட்டத்தட்ட இந்த யானையோட கால் 1.5 அடி வரும் பொழுது அவ்வளவு பெரிய மொத்தமாக இருக்குது இந்த இடம். இப்போ வேலைகள்லாம் கொஞ்சம் முடிவடைஞ்சின்னு போயிட்டு இருக்குது. இப்போ நாங்கள் சாப்பாடு கட்டுறதுக்காக போயிட்டுருக்கோம். மதிய சாப்பாடு கிட்டத்தட்ட நேரம் 12:30 ஆகிட்டுது. இப்போ சாப்பாடு கட்டுறதுக்காக போக போகிறோம். அக்கா கடையில் சாப்பாடு. அக்கா கடை போகிறேன்.